வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய ஷாப்பிங். ஆக்சுவலா இன்னைக்கு 28 மார்க்கெட் ஹாலிடே, பட் 27 நம்ம வந்து ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ணதை இப்போ உங்களுக்கு நான் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறேன் என்னென்னலாம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. கோல்டு ப்ரைஸு என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்குன்னு பாருங்க. எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு வந்து குறையக்கூடாது. குறைஞ்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கான முகாந்திரத்தை தேடுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதை ஏறும்னு நான் சொல்ல வரேன். ஏறுறதுக்கான வாய்ப்புகளை தேடுது. அது இந்தியன் மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராபபிளி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டாக கூட இருக்கும். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஒருவேளை ஏறுச்சுன்னா அதோட இம்பாக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்லையும் ஆப்வியஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கவனிச்சிங்கன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் உங்ககிட்ட கோல்டு பேசும்பொழுது வந்து $4520 இருந்தது பெர் அவுன்ஸ் மேலே வச்சிருக்கேன் ஸ்க்ரீனில். அதுக்கடுத்து இப்போ பாருங்க 4379, கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க இல்லையா? $4379 ஒரு அவுன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500 இருக்கு 22 கேரட். இது வந்து இன்னைக்கு கடைக்கு போய் வாங்கலான்னு போனீங்கன்னா உங்களுக்கு 14,350 300 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் தான் நேற்றே சொன்னேன்ல, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக்கை வந்து டைல்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லி வெளித்தள்ள பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். நம்ம போர்ட்ஃபோலியோ ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதாவது பைசா மாஸ்டரோட கம்யூனிட்டி இந்த போர்ட்டல் இருக்கு இல்லையா, அதில் பார்க்குறோம். இப்போ என்னுடைய போர்ட்டலில் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கோர் 94% இருக்குது. 94%னா 90 அண்ட் அபவ் இருந்துச்சுனாலே எக்ஸலண்ட்டான போர்ட்ஃபோலியோ நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த 90 அண்ட் அபவ்ல நம்ம என்ன கவனிக்க போகிறோம்னா, என்னென்ன கம்பெனியில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசியில் 6%க்கு மேலே போயிடுச்சு, பாரதி ஏர்டெல்ல 5%க்கு மேலே போயிடுச்சு, சன் ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா 5 அரௌண்டாக நிற்கிது. ஸோ இப்போ இந்த 3 வந்து இனிமேல் நம்ம கன்சிடர் பண்ணதுக்கு தேவையில்லை. அடுத்தது நம்ம எதுலலாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 6.8% இருக்குது. ஆக்சுவலாக 10% கிட்ட இருக்கணும் இல்லையா? 10% இருக்கணும், அங்கே கம்மியாக இருக்குது. ஃபினான்ஷியல்ஸில் 10% இருக்கணும், பட் வேற ஒன்லி 6% தான் இருக்குது. இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த பக்கம் போக போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், டெக்னாலஜி கவனிங்க 6.8% இருக்குது. வேற 8% மினிமம் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கேஸில் கேபிட்டல் கூட்ஸில் பார்த்தீங்கன்னா 5.42, பவர் செக்டாரில் மட்டும் 5.4 அப்படின்னு இருக்குது. ஆட்டோமொபைல்ஸில் வந்து தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேஜர் செக்டாரில் நம்மளுடைய மேஜர் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் இன்றைக்கி வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வேல்யூவில் தான் இருக்குது. ரொம்ப கம்மியும் கிடையாது, அதிகமும் கிடையாது. பட் அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, போன ஒரு வாரமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 1.2% க்ரோத்தில் இருக்குது. ஸ்டில் நம்ம இப்போ இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற டார்கெட்டை செட் பண்ணுறதுனால இதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 3 குவான்டிட்டி வாங்கினாலே நமக்கு கிட்டத்தட்ட 13,300 வருது. இது 27ஆம் தேதி வாங்கப்பட்ட ஒரு ஸ்டாக் ரிப்போர்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம வாங்க போகிறது அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ். இதுவுமே இன்றைக்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வேல்யூவில் தான் இருக்குது. ரொம்ப ஓவரும் கிடையாது, கம்மியும் கிடையாது. இது போன ஒரு வாரத்தில் பெரிய இந்த சேஞ்சஸ் இல்லை. அரௌண்ட் 1% க்ரோத்தில் இருக்கிறத காட்டு. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கன்சிடர் பண்ணி ஏற்கனவே நம்ம கன்சிடர் பண்ண ரொம்ப கம்மியான ரேட்லாம் கன்சிடர் பண்ணிக்க இதே ஸ்டாக்கை. அப்போது இன்னைக்கு வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வேல்யூவில் இருக்குது. ஈக்குவல் வேல்யூவில் இருக்கிறதுனால ஒரு 3 ஸ்டாக் கன்சிடர் பண்ணாலே நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 24,000 வந்துடும். ஏன்னா 8,000 மேலே இல்லை ஸ்டாக் வேல்யூ. அதனால ஒரு 3 ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி எல்என்டி இப்போவும் சொல்கிறேன், நிறைய நெகட்டிவ் நியூஸ் வருது, அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. மார்க்கெட் மேலே போகும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டு மேல் நோக்கி நகரும்போது எல்என்டி வேகமாக நகருது. அப்போ இது வந்து இன்றைக்கி ஈக்குவல் வேல்யூக்கு தான் இருக்குது. ஈக்குவல் வேல்யூவில் இருக்கும்பொழுதே, அதாவது இப்போ Q4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட இது ஈக்குவல் வேல்யூவில் தான் இருக்குது. அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% க்ரோ ஆயிருக்கு லாஸ்ட் 1 வீக்கில். ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கன்சிடர் பண்ணுறோம்னா, எஸ் நம்ம ஒரு 5 குவான்டிட்டி கன்சிடர் பண்ணுறோம். அப்படி 5 குவான்டிட்டி கன்சிடர் பண்ணாலே நம்ம கிட்டத்தட்ட 20,300 வந்துடும். அடுத்தது ஏபிபி இந்தியா. இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு ஈக்குவல் ப்ரைஸில் தான் இருக்குது. ஏன்னா ப்ளூவில் இருந்தாலும் பியில் இருந்தாலும் நமக்கு தெரியும் அது வந்து ஈக்குவல் ப்ரைஸ்ன்னு. அப்போ அந்த கேஸில் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, இன்றைக்கி 7,219 ரூபா இருக்குது. லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% க்ரோ ஆயிருக்கு. பட் இப்படி க்ரோ ஆயிருக்கு, அது வந்து ஸ்பைக் எடுத்திருக்கு, இது வந்து கீழே விடாதா அப்படின்னா விடத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ வால்யூம் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து அது. பட் நம்ம வந்து லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறதுனால இதெல்லாம் பற்றி நம்ம பெருசாக வரி பண்ண மாட்டோம். ஏபிபி இந்தியாவில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு 3 குவான்டிட்டி மட்டும், விச் மீன்ஸ் 20,000 21,000 நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அடுத்தது நம்ம கன்சிடர் பண்ண போகிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இது 400 ரூபாய்க்கு அரௌண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதோடைய கம்பேரிட்டிவ்லி போன 50 நாளுக்கான மூவிங் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூவில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது. அப்புறமா லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா -0.2%. ஒன்றும் பெருசாக ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை.
ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 25 குவான்டிட்டி கன்சிடர் பண்ணோம்னா ஒரு 10,400 வரைக்கும் வருது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதே 400 அரௌண்ட் இருக்கக்கூடிய கோல் இந்தியா பிஎஸ்சி செக்டர். இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈக்குவல் வேல்யூவில் தான் இருக்குது. பட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த பவர் செக்டருக்கு தேவையான சப்ளைஸ்லாம் இருந்துட்டு இருக்க போகுதுங்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஏரியாவில் இது போன ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.07% வந்து க்ரோ ஆயிருக்கு போன ஒரு வாரத்தில் மட்டும். இந்த ஸ்டாக் இப்போ 463 ரூபாய்க்கு இருக்குது. பட் நம்ம வாங்கும் பொழுது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 442 ரூபாய். அதான் நேத்திக்கு. அப்போ 25 குவான்டிட்டி வாங்கினாலே 11,000 ரூபாய் நமக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வாங்கின 6 ஸ்டாக் தான் இன்றைக்கி முக்கியமான பாயிண்ட்டு. HAL ஒரு 3 ஸ்டாக்கு, அப்போலோ ஒரு 3 ஸ்டாக்கு, LNT ஒரு 5 ஸ்டாக்கு, ABB ஒரு 3 ஸ்டாக்கு இல்லையா, பாரத் எலக்ட்ரானிக் ஒரு 25, கோல் இந்தியா ஒரு 25. இந்த 6 ஸ்டாக் இன்றைக்கி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்களும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எதில் நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புது 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 கம்பெனிகளை உள்ளே சேர்த்துக்கிட்டே போய் ஜேம்ஸ் மிட்டாய் மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ ஆக்கி வைக்கக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எனிவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை நமக்கு இண்டக்ஷன் மீட் இருக்குது. நாளைக்கு 9 மணிக்கு இண்டக்ஷன் மீட் இருக்குது. அதாவது இந்த வாரத்தில் ஜாயின் பண்ண எல்லாருமே 9 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்க் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும். ரைட். ஃபர்தராக ஜாயின் பண்ணாதவங்க இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் லிங்க் அனுப்புகிறேன். ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற கிளாஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிளாஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸு. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தது நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்ட்டு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.